வணக்கம் மக்களே, உருளைக்கிழங்கு பால் கறி செய்யலாம் வாங்க. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்குல கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு மசாலா ரெடி பண்ணலாங்க. அரை முடி தேங்காய், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், கசகசா, சோம்பு அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துக்கணுங்க. நல்லா அரை பண்ணணும், பால் மாதிரி வரணும். இந்த சைடு பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் கீரி போட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க. நான் வெங்காயம் எடுத்துக்கினேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. பச்சை பட்டாணி சீசனுங்க. இப்போது பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கினா டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு போடுங்க. சூப்பராக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் மசாலா ஊற்றிடுங்க. நான் அரை முடி தேங்காய் எடுத்துக்கினேன். அப்போ தாங்க டேஸ்ட்டு எவ்வளோ பால் மாதிரி தேங்காய் அதிகமாக போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பார்த்து கம்மியாக போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு கொதி வந்ததே இறக்கிடுங்க. ரொம்ப கொதிக்க விடாதீங்க, தேங்காய் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு பால் கறி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் சாப்பிட்டானா. சப்பாத்தி, உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.